சரி, கால்ல விழுந்தது, மன்னிச்சது அதெல்லாம் சரிதான். ஆனா நாட்டாமையோட தீர்ப்புல வந்து தப்பு இருக்குது. அதை நான் வந்து மாத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, என்னடா நீ தப்பு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு, டே ஒடுகாளி, நீ ஒன்றும் உன் மாமனார் காசுல ஒன்று உன்னோட ஷோரூம் ஆரம்பிக்கல, அப்பாவோட காசுல தான் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா உன்னோட காசுல தான் வந்து இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குது, அந்த காசுல வந்து எனக்கும் ரவிக்கும் வந்து பங்கு இருக்குது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஷோரூம் இவங்கிட்ட கொடுத்தா எப்படிப்பா? இவன் ஏற்கனவே அந்த ஜீவா கிட்ட பணத்தை தொலைச்சிருக்கான், அந்த காசை வாங்கி தான் இப்ப அந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப வீடு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் 30 லட்சத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த கடையும் அவன் தொலைக்க மாட்டான்னு என்னப்பா நிச்சயம்? அது வந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுப்பா, அது தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? இவன் தொலைக்காம விட மாட்டான், அதனால நான் சொல்றதை கேளுப்பா. ரவி பார்த்து முத்து இருந்துட்டு, டே ரவி, அந்த ஓனர் பேரை மாத்துறதுக்கு என்னமோ சொல்லுவாங்களடா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவான். அதேதான், ஆமாப்பா, அதே மாதிரி ஓனர் பேரை மாத்திரலாம், நீ வந்து இந்த கடையை உன் பேருக்கு மாத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டே அதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. இல்லப்பா நான் சொல்றது கேளு, நான் நல்லதுக்கு தப்பா சொல்றேன், அவன் அங்கே இங்கேயும் போய் அந்த காசை தொலைச்சிருவான், அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதனால உன் பேருக்கு மாத்திக்கோப்பா இந்த கடையை, நீயே கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வந்து அப்படியே எரிச்சலா வருது, பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, ஆமாப்பா முத்து சொல்றது கரெக்ட் தான், அந்த பணத்துல எனக்கும் முத்துக்கும் பங்கு இருக்குதுல்லப்பா, அதனால அது வந்து உன் பேர்லயே இருக்கட்டுப்பா அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னு அண்ணாமலையும், ஆமா விஜயா, முத்து சொல்றது ஒரு விதத்துல சரிதான், இவன் வந்து யாரோ ஒரு பொண்ணு கிட்ட கொண்டு போய் 30 லட்சம் தொலைச்சிட்டு வந்தான், அந்த பணத்தையும் வாங்கிட்டு வீட்டுல சொல்லாம இப்ப திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. இப்ப வீடு வாங்குறேன்னு சொல்லி அவங்ககிட்டயே கொண்டு போய் 30 லட்சத்தை லாக் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த கடையை அவன் ஒழுக்கமா வச்சு நடத்துவான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து அதை நானே பாத்துக்கிறேன், என் பேர்லயே இருக்கட்டும், முத்து சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே விஜயா வந்து மனோஜ் ரோகிணி தனியா கூட்டிட்டு போயிட்டு, முத்து சொன்னதை கேட்டீங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, கண்டிப்பா அவங்க அப்பாவை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அந்த கடையை உங்க அப்பா பேர்ல மாத்த தான் போறான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் தான், அந்த பணத்தை நீ தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. நான் என்ன ஆன்ட்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும், நீ உங்க மாமா கிட்ட பேசி உங்க அப்பாவை மலேசியால இருந்து பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பணத்தை வாங்கி அந்த முத்துவோட மூஞ்சில விட்டு எறிஞ்சாதான் வந்து அந்த ஷோரூம் வந்து மனோஜ் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலையில விடிஞ்சோன்னு முத்துவை காமிக்கிறாங்க. முத்து வந்து யாருக்கோ ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி விஜயா கேட்ஜெட்ஸ் அண்ட் ஷோரூம் அதோட பேரை வந்து அண்ணாமலைங்கிற பேருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலே வந்து அண்ணாமலை வந்து அங்க ஷோரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மாலை போட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து இவர் தான் இனிமே உங்களோட ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அதை பார்க்க விஜயா மனோஜ் ரோகிணி எல்லாத்துக்குமே வந்து செம கடுப்பாகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.